Hello everyone, welcome to Endless Knowledge. நம்ம எல்லாருக்கும் டார்க் மோடுங்கிறது அப்ளிகேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலாம், ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸலில் எப்படி டார்க் மோடை குயிக்காக எனேபிள் பண்ணலாம் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. முதல்ல நீங்கள் டார்க் மோடு எப்படி எனேபிள் பண்ணலாம், ஃபைல் டேப்பில் அக்கௌண்ட்குள்ளே ஆஃபீஸ் தீம் இருக்கு இல்லையா, ஸோ டிஃபால்ட்டாக கலர்ஃபுல் இருக்கும். ஜஸ்ட் அதை ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு பிளாக் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த டார்க் மோடுக்கு, அந்த பிளாக் தீமுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட்டாக நம்மளுடைய அந்த மெனு ரிபன், டைட்டில் பார், ஸ்டேட்டஸ் பார், அந்த இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளாக்ல இருக்கும், அதாவது டார்க் மோடில் இருக்கும். பட் நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியா செல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும். டிரெக்டாக நம்ம வியூ டேபுக்குள்ளே வந்தோம்னா அங்கே டார்க் மோடுங்கிற குரூப்பில் ஸ்விட்ச் மோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு டார்க் மோட் செல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிரும். பட் இப்படி டார்க் மோட் செல்ஸில் எனேபிள் பண்ணியிருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் மோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும், குறிப்பாக இந்த டார்க் மோடில். அதனால் நாம் என்ன செய்யலாம்னா, இதை குயிக் ஆக்சஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாம் ஒவ்வொரு வாட்டியும் வியூ டேபுக்கு வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஆக்சுவலாக என்னுடைய கன்வீனியன்ஸ்க்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கீழே பொசிஷன் பண்ணி வச்சுருக்கிறேன், ரிபனுக்கு கீழே. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலே வச்சுக்கலாம், ஷோ அபவ் த ரிபன், இல்லைனா ஷோ பிலோ த ரிபன் கொடுத்துக்கலாம். இன்னும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ திருப்பி நம்ம வியூ டேபுக்கோ மறுபடியும் மல்டிபிள் கிளிக் பண்ணி நாம் இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் டார்க் மோடை யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நாம் செல்லுக்கு கலர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டேப்பில் ஜஸ்ட் நாம் ஃபில் கலரில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்னு கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஒயிட்டில் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஃபில் கலரில் நாம் நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். பட் நாம் மோட் ஸ்விட்ச் பண்ணும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட்டில் தெரியுது இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணும் போது இது கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டுக்கு போகும்போது அஃப்கோர்ஸ் அது கம்ப்ளீட்டாக டிஃபால்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் டிஃபால்ட் பேஜை தான் பார்த்திங்கன்னா வரும். அதுதான் நமக்கும் பார்த்திங்கன்னா தேவை. ஓகே, ஸோ டார்க் மோட் எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அண்ட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஓகே. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோடே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் ஃபைலில் போயிட்டு சேம் அக்கௌண்ட்டில் அங்கே ஆஃபீஸ் தீமில் நீங்கள் பிளாக்ல இருந்து ஒயிட் இல்லை டார்க் கிரே இல்லை யூஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய கம்ப்ளீட் சிஸ்டமோட தீமையே டார்க் மோடில் தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அப்போ அதே டார்க் மோட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் கலர்ஃபுல் வேணுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் கலர்ஃபுல் வச்சுக்கலாம். பட் எப்பயும் போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டார்க் மோட் வச்சுருந்தா தான் உங்கள் வியூ டேப்பில் அந்த கம்ப்ளீட் டார்க் மோடோட குரூப்பே எனேபிள் ஆகும். ஓகே, பார்த்தீங்களா, ஸ்விட்ச் மோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு என்ன இல்லை, நமக்கு ஆக்சஸபிளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபோக்கஸ்டாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டார்க் மோட் இருக்கும். ஒருவேளை டார்க் மோடுங்கிறதே உங்களுக்கு எனேபிள் பண்ணி இல்லை, அதாவது அக்கௌண்ட்டில் ஆஃபீஸ் தீமில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது டார்க் அப்படிங்கிறதே இல்லை, பிளாக் அப்படிங்கிறதே இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் 365 பர்சனல் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நாம் யூஸ் பண்ணுற சேனலும் பார்த்திங்கன்னா முக்கியம். ஓகே, நான் 365 இன்சைடர் சேனல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஓகே கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அப்டேட் போட்டு பாருங்கள், அதுக்காக சொல்ல வரேன். மற்றபடி நம்ம எல்லாருக்கும் இந்த ஆஃபீஸ் தீம், அதாவது டார்க் மோட் கம்ப்ளீட்லி அவைலபிள். அண்ட் எக்ஸல் பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டு முக்கியமான வீடியோஸை நான் சைட் பை சைட் கொடுக்குறேன், நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.